ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே மோட்டிவேஷன் வீடியோஸை பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டோட நைட்டாக எலான் மஸ்க் ஆகிடணும்னு நினச்சி பயங்கரமான பிளான் போடுவோம். ஜிம் மெம்பர்ஷிப் எடுப்போம், புதுசாக 10 புக் ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் 2 நாள் கழித்து என்ன ஆகும்? இதெல்லாம் நம்மக்கிட்ட வேலைக்கு ஆகாதுப்பான்னு ஃபோனை நோண்டிட்டு பெட்டில் படுத்திருப்போம். கரெக்டாக? ஏன் தெரியுமா? நம்ம மூளையை நம்மளே ஃபோர்ஸ் பண்ணுறோம். மெயின் கேரக்டர் எனர்ஜி வரணும்னா நீங்கள் டைரெக்டாக கிளைமேக்ஸ்க்கு போக முடியாது. அதுக்கு ஒரு சீட் கோட் இருக்குது. அதுதான் மைக்ரோ ஹேபிட்ஸ். அதாவது சோம்பேறியாக இருக்கிற உங்களுக்கே இது ஈஸி தானடான்னு தோன்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் லைஃப்பை ஃபுல்லாக லெவலப் பண்ண போகிற அந்த டெக்னிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெய்லி 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண சொன்னால் நமக்கு தலைவலி வரும். அதுக்கு பதிலாக டெய்லி வெறும் 2 புஷ்அப்ஸ் மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணிடலாம். இது என்ன பெரிய விஷயமானு உங்கள் மூளை சொல்லும். இங்கே தான் நம்ம மூளையை நம்ம ஸ்கேம் பண்ணுறோம். ஜேம்ஸ் கிளியர் எழுதின அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கில் இது பற்றி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் டெய்லி உங்கள் லைஃப்பில் வெறும் 1% மட்டும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணால் வருஷத்தோட முடிவில் நீங்கள் 37 மடங்கு பெட்டராக இருப்பீங்க. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி. இன்றைக்கி பண்ணுற சின்ன விஷயம் 2 மாதம் கழித்து உங்கள் அடையாளத்தையே மாற்றிடும். இதுதான் அந்த சக்ஸஸ் சீக்ரெட். புது பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டம். அதுக்கு ஒரு ஹேக் இருக்குது, ஹேபிட் ஸ்டாக்கிங். நீங்கள் எப்போவுமே பண்ணுற ஒரு விஷயத்தோட இந்த புதிய மைக்ரோ ஹேபிட்டை ஒட்டி வைங்க. இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா, உங்களோட பழைய பழக்கம் ப்ளஸ் அப்புறம் புதிய மைக்ரோ ஹேபிட். உதாரணம் 1, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணி முடித்த உடனே 2 நிமிஷம் கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணுவேன். உதாரணம் 2, பெட்டை விட்டு எழுந்த உடனே ஃபோனை நோண்டுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பேன். இதில் மோட்டிவேஷனுக்கு வேலை இல்லை. இது ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் மாதிரி வேலை செய்யும். தி 2 மினிட் ரூல். எந்த ஒரு வேலையும் 2 நிமிஷத்தில் முடியும்னா அதை அப்புறம் பார்க்கலான்னு தள்ளி போடாமல் அப்போவே பண்ணிடுங்க. காஃபி கப்பை கழுவுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், ஜஸ்ட் டூ இட். ஸ்க்ரீன் டைம் டீடாக்ஸ். காலையில் எழுந்த உடனே முதல் 15 நிமிஷம் நோ ஃபோன். உங்கள் டோபமைனை காலையிலேயே காலி பண்ணாதீங்க. அப்போ தான் அன்னைக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் இருக்கும். 1 பேஜ் ரூல். புக்கில் 500 பேஜ் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ரீடர் ஆகணும்னா டெய்லி ஒரே ஒரு பக்கம் மட்டும் படிங்க. கன்சிஸ்டன்சி தான் கிங்கு. க்ளீன் யுவர் ஸ்பேஸ். உங்கள் டேபிளில் இருக்கிற ஒரே ஒரு குப்பையை மட்டும் டெய்லி க்ளீன் பண்ணுங்கள். இடம் எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அவ்வளோ தெளிவாக உங்கள் மைண்ட் இருக்கும். நைட் ஜேர்னல். பெரிய கவிதை எழுத வேண்டாம். இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு லைனில் எழுதுங்க. இது மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ரியாலிட்டி செக். சில நாள் நீங்கள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணலாம். இட்ஸ் ஓகே. எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் தவறினாலும் அடுத்த நாள் திரும்ப ட்ராக்குக்கு வந்துடுங்க. நெவர் மிஸ் ட்வைஸ். இதுதான் ரூல். மெயின் கேரக்டர் ஆகிறதுக்கான ஜேர்னி ஆரம்பத்தில் போரிங்காக தான் இருக்கும். ஆனால் அந்த போரிங் ஹேபிட்ஸ் தான் உங்கள் க்ளோ அப்க்கு காரணம். நீங்கள் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்க ரெடினா உங்கள் வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இன்றைக்கி நீங்கள் எந்த மைக்ரோ ஹேபிட்டை லாக் பண்ண போகிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம எக்கோஸ் ஆஃப் லைஃப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.